பெஸ்ட் படத்துல ஒண்ணும் கிடையாது. அப்படியா? நிறைய பேர் கொண்டாடினா நான் ஒன்றும் பண்ண முடியாது, எனக்கு பிடிக்கல. படத்துல ஒன்றும் கிடையாது சார். ஸ்கிரீன் பிளே கிடையாது, ஸ்டோரி கிடையாது. பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் கர்நாடகா, கேரளா, ஆந்திரா இந்த கூட்டு வந்து அவங்க எல்லாம் வேஸ்ட் பண்ணிருக்காங்க. நாகார்ஜுனா பெரிய ரோல் யூஸ் பண்ணிருக்காங்க, ஷௌபின்னா பெரிய ரோலா யூஸ் பண்ணிருக்காங்க. இதெல்லாம் ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி. கேரளால இவர் இருந்தா படம் நல்லா போகும், கர்நாடகால உபேந்திரா இருந்தா போகும், மலையாளத்துல ஷௌபின் இருந்தா போகும். அப்படிதான் யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. இது இஸ் நாட் ஆக்சுவலி ரஜினிஸ் ஃபிலிம். ரஜினிஸ் ஃபிலிம்னா ரஜினி மட்டும் நடிச்சு அந்த படம் நல்லா இருந்தா அது நல்லா போனாதான் அது ரஜினி படம். அது பேன் இண்டியா படம். நீங்க மட்டமான படம் எடுத்தா என்ன, பேன் இண்டியா படம் எடுத்தா என்ன படம் எடுத்தா? சும்மா பேன் இண்டியா ஒண்ணு இல்ல, மார்க்கெட்டிங்காக பண்றாரு. பணம் சம்பாதிக்கலான்னு பண்றா தவிர நல்ல கதை பண்ணோன்ட்டு. யார் சொன்னாரு? நாங்க மீடியால எல்லாம் பார்ப்போம். மீடியால கொஞ்சம் டைம் 70% காசு கொடுத்து அவங்கள பேச சொல்லிருப்பாங்க. மீடியால வந்து நீங்க ஏதோ நம்ப கூடாது. ஆமா, லியோ இதோட 1000 வாட்டி நல்ல. என்ன சார்? இல்ல, யாரும் என்ஜாய் பண்ணல. ஒண்ணும் இல்ல. இருட்டுல படம் எடுத்திருக்காரு 85%. அனிருத் 8 ஃபைட்டுக்கு ரேப் சாங் போட்டிருக்காரு. படம் 80% இருட்டுல இருக்கு. அப்படி நான் நேற்று சொன்னது தப்பு அப்படின்னு இவரே சொல்லியிருக்காரு. இப்ப நீங்க அந்த வீடியோவை பாருங்க. நேற்று கூலி படம் பார்த்து ரொம்ப நல்லா இருந்தது. நான் ரொம்ப ஃப்ரண்ட்ல உட்கார்ந்தனாலேயோ ஃபர்ஸ்ட் சீட்ல உட்கார்ந்தாலே ஏதோ படம் ஃபுல்லா ஒரு டார்க் மாதிரி இருந்தது. அது ஒரு தவறுன்ட்டு நான் வேணும்னு பண்ணல. எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சு. பட் மறுபடியும் ஜனதா தியேட்டர்ல பார்த்தேன். ஃபோட்டோகிராஃபி சூப்பரா இருக்கு. ஃபோட்டோகிராஃபி எக்ஸ்ட்ராடினரி இருக்கு. அதை பத்தி நான் சொல்ல மறந்துட்டேன்.